ஓகே, வெரி குட் மார்னிங். எல்லாரும் சாப்பிட்டீங்களா காலையில்? ஓகே, நேற்று நடத்துனது ஓரளவுக்கு புரிஞ்சுதா? சரி, இன்றைக்கி அந்த 11th சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஒரு இருக்கா. நமக்கு 11th இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட் அதுதான். சரிங்களா? ஃபஸ்ட் யூனிட் என்னது? சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட்லேருந்து இது வரைக்கும் நமக்கு நீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 4 to 5 கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா 20 மார்க் கவர் ஆகுது ஒரே ஒரு யூனிட் மட்டும். இந்த ஒரே ஒரு யூனிட்ல எவ்வளோ கவர் ஆகுது? 20 மார்க்ஸ், அதாவது 5 கொஸ்டின் வரைக்கும் இதில் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு யூனிட் தெரிஞ்சுக்கிறது மூலயமா அடுத்தடுத்து வரக்கூடிய யூனிட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணலாம். சரிங்களா? அதனால தான் இந்த யூனிட் என்னது? சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுடைய எல்லா பேசிக்கும் பின்னாடி வரக்கூடிய எல்லா யூனிட், ஹைட்ரோ கார்பன், ஹாலோ அல்கேன், அதே மாதிரி ஆல்கஹால், ஃபீனால் ஈத்தர், ஆல்டிகேட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், அமீன்ஸ் அண்ட் பயோமாலிக் எல்லாத்துக்குமே பேசிக் யார் அப்படின்னா இந்த சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய 11th வரக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட். அதே மாதிரி இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா பீரியாடிசிட்டி நம்ம அடுத்து பார்ப்போம். இதில் ஒரு யூனிட், அதில் ஒரு யூனிட் ஆல்டர்னேட்டிவாக பார்க்கலாம். ஆர்கானிக்கில் ஒன்று, இன்ஆர்கானிக்கில் ஒன்று, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பார்த்துட்டு வரலாம். ஆனால் இந்த ஒரு யூனிட்டில் நீங்கள் கிளியராக தெரிஞ்சிங்கன்னா மினிமம் ஒரு 3 யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரே ஒரு யூனிட்டை படித்து எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணலாம்? 5 கொஸ்டின்ஸை எக்ஸாக்டாக அட்டன் பண்ணலாம். அப்போ 20 மார்க் வந்து ஒரே ஒரு யூனிட்டில் மட்டும். நம்ம ஒரு கொஸ்டின் 4 மார்க் தானே? சரிங்களா? அப்போ 45 கொஸ்டின்ஸ்லேருந்து 45 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின் எங்கே வந்துடுது? இந்த ஒரே ஒரு யூனிட்லேருந்து வந்தது. அப்படின்னா இந்த யூனிட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். நான் எல்லாமே கீ பாயிண்ட் மாதிரி சொல்லுவேன். அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை கிளியராக நோட் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் அல்லது ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அதுக்கான டெஃபினேஷனே சொல்கிறாங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் சொல்ல. யாருக்காவது ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா டெஃபினேஷன் தெரியுமா? ஆர்கானிக் காம்பவுண்ட் அதுக்கான டெஃபினேஷன் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்ட் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சிலியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அவர் பேர் என்னது? பெர்சிலியஸ். பெர்சிலியஸ் உடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை உருவாக்குறதுக்கு லேப்லாம் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எதுல இருந்தால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபோர்ஸஸ் மூலிமா. அதுக்கு அவர் ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த பேர் என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா விட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த விட்டல் ஃபோர்ஸ் மூலிமா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை உருவாக்க முடியும். ஆல்ரெடி தெரியும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸோ மைனஸோ சேர்ந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுறது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேர் கொடுக்குறாரு? அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேர்? விட்டல் ஃபோர்ஸ். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா விட்டல் ஃபோர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு த விச் சயின்டிஸ்ட் அப்படிலாம் கேட்பாங்க. விட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யார் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படிலாம் கேட்பாங்க. யார் சொன்னது? பெர்சிலியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சொன்னது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை சிந்தசிஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சிந்தசிஸ். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எதிலிருந்து உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டிங்களா ஏதாவது நமக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு தலையை அரைச்சோ இல்லை நமக்கு சில பேர் காதில் வந்து எதனா பூச்சி நுழைஞ்சிருச்சுன்னா சில அந்த தண்ணி பொண்ணு மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அடிச்சு நம்ம காது ஊற்றுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். சரிங்களா? அதாவது ஒரு ஆர்கானிக் சாம்பிளை எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு தெரியாது. பிளான்ட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதே மாதிரி அனிமல்ஸ். இப்போ நம்ம இதில் கூட பார்க்குறோமா இல்லையா? அம்மை நோய் கேள்விப்பட்டிருப்பேன். அம்மை நோய்க்கான மருந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? முதல்ல மாட்டுடைய மடியிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய பேருக்கு அம்மை நோய் பரவி நிறைய பேர் செத்து போனாங்க. இப்போ எப்படி நமக்கு கோவிட் வந்ததோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அம்மை நோய் அதிகமாக பரவி ஊரில் வந்து கொத்தா செத்து போயிட்டாங்க. ஒரு 100 பேர் 200 பேர் ஒவ்வொரு ஊரில் செத்தாங்க. ஆனால் பர்டிகுலரான ஆட்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து அஃபெக்டே ஆகலை. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பால் கறக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆட்களுக்கு அந்த அம்மை நோய் பரவலை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த பால் கறக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏன் வந்து அந்த நோய் பரவலை அப்படின்னா பால் கறக்கும் போது அந்த பால் இருக்கக்கூடிய அந்த அம்மை நோய்க்கான மருந்து எதில் இருக்குன்னா அந்த மாட்டினுடைய மடியில் இருக்குது. நம்ம பால் கறக்கும்போது தெரியும் அது நம்ம கை மேலே அதை படும். அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த நோய் பரவலை அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கான மருந்து எதில் இருக்கு? மாட்டினுடைய மடியில் தான் அந்த அம்மை நோய்க்கான மருந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதிலிருந்து
பிளான்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதே மாதிரி அனிமல்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த புக்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பெர்சிலியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சிலியஸ் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், பெர்சிலியஸ் என்ன சொல்றாரு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் cannot be prepared or cannot be synthesis in laboratory. அப்படின்னு என்ன அர்த்தம்? லேப்ல இருந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். cannot be synthesis in laboratory அல்லது லேப்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, some force, this force is called the vital force. இந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேரு? விட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். இந்த விட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஒன்னோட இப்போ Na + Cl- சொன்னோமா, அப்போ Na+ யார் கூட தான் சேரும்? ஒரு ப்ளஸ் மைனஸ் கூட தான் சேரும், ஒரு மைனஸ் ப்ளஸ் கூட தான் சேரும். அந்த ஃபோர்ஸ் மாதிரி சேர்ந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் உருவாகுது. அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா விட்டல் ஃபோர்ஸ். அந்த விட்டல் ஃபோர்ஸை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு மெஷர் பண்ண முடியாது. இப்போ உனக்கு எவ்வளோ கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு மெஷர் பண்ணி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இந்த விட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்ட் உருவாகுது. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் உருவாகிறதுக்கு எந்த ஃபோர்ஸ் தான் காரணம்? விட்டல் ஃபோர்ஸ் தான் காரணம். அது எதில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது? லேப்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் உருவாகணும் அப்படின்னா சம் ஃபோர்ஸஸ் வந்து அதில் இருக்கணும். அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா விட்டல் ஃபோர்ஸ். இந்த விட்டல் ஃபோர்ஸை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. யாரு? அப்போ இந்த விட்டல் ஃபோர்ஸ் இட் இஸ் எ இம்மெஷரபிள் ஃபோர்ஸ். இட் இஸ் இம்மெஷரபிள் ஃபோர்ஸ். இம்மெஷரபிள் ஃபோர்ஸ் என்ன அர்த்தம்? இந்த விட்டல் ஃபோர்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய அன்பை நம்மளால மெஷர் பண்ண முடியாதோ, ஒரு கடவுள் நம்பிக்கை எப்படி நம்மளால மெஷர் பண்ண முடியாதோ, அந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃபோர்ஸ் மூலியமாக தான் என்ன உருவாகுது, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் உருவாகுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். பிளான்ட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அனிமல்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட். அடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு, உங்களால லேப்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஆனால் எதிலும் உருவாகுது ஆர்கானிக் காம்பவுண்ட், சில ஃபோர்ஸஸ் மூலியமா உருவாகுது. அதுக்கு அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா விட்டல் ஃபோர்ஸ். இந்த விட்டல் ஃபோர்ஸ் உங்களால என்ன பண்ண முடியாது, இவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்றோம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க, F = Q1 Q2 R². சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி, அதெல்லாம் அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, இவ்வளவு ஃபோர்ஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தர் மேல கல்லை விட்டு எறிகிறோம், அது எவ்வளவு வேகத்தில் போகுது அப்படின்னா நம்ம மெஷர் பண்ண முடியுமா முடியாதா? பிசிக்ஸ்ல மெஷர் பண்ண முடியும். அந்த மாதிரி இது என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. திஸ் விட்டல் ஃபோர்ஸ் இஸ் எ இம்மெஷரபிள் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேரு, இம்மெஷரபிள் ஃபோர்ஸ். இப்போ சொல்றது புரியுதா? அப்போ பெர்சிலியஸ் என்னென்ன சொன்னாரு அப்படிங்கிறது 2 பாயிண்ட் கிளியரா தெரிஞ்சுக்கணும். விட்டல் ஃபோர்ஸ் மூலியமா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 2வது இந்த விட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளால மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. 3வது லேப்ல ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆர்கானிக் காம்பவுண்ட் எதில் தான் உருவாக்குறான், லேப்ல தானே ப்ரிப்பேர் பண்றான். ஆனா அதுக்கு அப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு தெரியல. இதை ஃபர்ஸ்ட் யார் சொன்னது, பெர்சிலியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சொல்றாரு. அடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு. அடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் யாரு, ஹோலர். சரிங்களா? இந்த ஹோலர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அம்மோனியம் சயனைட் NH4CnO we can eat the urea NH2C double bond O NH2. இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு, இதுல தயா யூரியா கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் எஸ் யூரியா, யூரியாவுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. இது யூரியா. இதே மாதிரி தயோ யூரியான்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? என்ன இருக்கு, தயோ யூரியா. யூரியாவுக்கும் தயா யூரியாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆக்சிஜன் இருந்தால் அது யூரியா, ஆக்சிஜன் பதில் சல்ஃபர் இருந்தால் அதுக்கு பேர் தயோ யூரியா. அப்போ தயோ யூரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH2C double bond S with NH2. சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்போ இதுக்கு என்ன பேரு, தயோ யூரியா. ஆனால் இவர் ப்ரிப்பேர் பண்ணது என்னது, எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு கேட்பாங்க. ஹோலர் யூரியாவை எந்த காம்பவுண்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணாருன்னு கேட்பாங்க. இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர், அம்மோனியம் சயனைட். இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர், அம்மோனியம் சயனைட். சரிங்களா? இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர், யூரியா. ஃபர்ஸ்ட் லேப்ல ப்ரிப்பேர் பண்ண காம்பவுண்ட் எதுன்னு கேட்பாங்க. எது, யூரியா தான் ஃபர்ஸ்ட் லேப்ல ப்ரிப்பேர். இவர் என்ன சொல்லிட்டாரு, லேப்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் மூலியமா ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, லேப்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லேப்ல ப்ரிப்பேர் பண்ண ஆர்கானிக் காம்பவுண்ட் எதுன்னு கேட்பாங்க. எது, யூரியா. இவன் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தயோ யூரியா கூட இருக்கும். யூரியாவும் தயோ யூரியா ஒன்று தானே சொல்லப்படக்கூடாது. யூரியா தான் ஃபர்ஸ்ட் லேப்ல ப்ரிப்பேர் பண்ண ஆர்கானிக் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட், ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்
ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் லேப் ஆர் லெபார்டரி. லேப்ல ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? யூரியா. அது ப்ரிப்பேர் பண்ணது யாரு? ப்ரிப்பேர் பண்ணது யாரு? ஓலர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். சரிங்களா? இது செகண்ட். தேர்ட் வரக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ஃப். கோல்ஃப் எதை ப்ரிப்பேர் பண்ணாரு தெரியுமா? அசிட்டிக் ஆசிட். கரெக்டா? ஓல் எதை ப்ரிப்பேர் பண்றாரு? அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்க்கு என்ன ஃபார்முலா? CH3C டபுள் பாண்ட் OH. இதுக்கு IUPAC நேம் யாருக்கு தெரியுமா? எத்தனோயிக் ஆசிட். அதுக்கு என்ன பேர்? பின்னாடியில் நேம் கொடுக்குறது சொல்லுவோம். ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் எப்படிலாம் நேம் வைக்கலாம், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த சாப்டர்ல அடுத்தடுத்து வரக்கூடியது இருக்கு. சொல்றது புரியுதா? இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட், நீ கடையில் போயிட்டு அசிட்டிக் ஆசிட் கேட்டால் தெரியுமா உனக்கு? ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனால் அசிட்டிக் ஆசிட் கடையில் எப்படி கேட்டால் தெரியும்? வினிகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடையில் தெரியும். இப்போ ஒரு சில காம்பவுண்டுக்கு நீ போயிட்டு பொட்டாஸ் நம்ம யூரியா உரம் அதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு தெரியும். பொட்டாஷ் உரம் கொடு, அம்மோனியா உரம் கொடு, நைட்ரஜன் உரம் கொடு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் IUPAC நேம் வச்சு கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 நேம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று காமன் நேம் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் கமர்ஷியல் நேம். காமன் நேம் அண்ட் கமர்ஷியல் நேமுக்கும் IUPAC நேமுக்கு வித்தியாசம் இருக்குது. IUPAC நேம் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் படித்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய நேம் தான் IUPAC நேம். கடைக்காரர் படிக்காத ஆட்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நேம் தான் இது. இப்போ கடையில் போயிட்டு IUPAC நேம் சொன்னால் அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியுமா? எத்தனை கார்பன் இருக்குது, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, IUPAC ரூல்ட்டு அவன் படிச்சுட்டு வந்து கடை வைக்கிறான். சொல்றது புரியுது? அப்போ 2 நேம் காமனாக யூஸ் பண்ணணும். ஒன்று காமன் நேம், அதுக்கு இன்னொரு பேர் கமர்ஷியல் நேம் அல்லது பிஸ்னஸ் நேம். IUPAC நேம் அப்படிங்கிறது படித்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய நேம். அப்போ இதுக்கு வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது காமன் நேம் அல்லது கமர்ஷியல் நேம், பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதனுடைய IUPAC நேம் வந்து எத்தனோயிக் ஆசிட். இதனுடைய IUPAC நேம் என்னது? இந்த அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணது யாரு? கோல்ஃப். அடுத்து லாஸ்ட் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா பெர்த்திலாட். அடுத்து யாரு? பெர்த்திலாட். பெர்த்திலாட் தான் ஃபர்ஸ்ட் மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ண சயின்டிஸ்ட் வந்து பெர்த்திலாட். மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ணது யாரு? பெர்த்திலாட். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? இந்த 4 சயின்டிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ படிக்க தேவையில்ல, சின்ன பாயிண்ட் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் லேப் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் லேப் இஸ் யூரியா, they are represented in கேட்பாங்க. அதை ப்ரெசென்ட் பண்ணது யாரு, அதை சொன்னது யாரு, அப்படிலாம் அதை ப்ரிப்பேர் பண்ணது யாரு அப்படிலாம் கேட்பாங்க. யாரு? ஹோலர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்டை லேபில் ப்ரிப்பேர் பண்ணவர் யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி லேபில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க? பெர்சிலியஸ். ஆனால் பெர்சிலியஸ் எப்படி உருவாகுன்னு சொல்றாரு? சம் ஃபோர்ஸஸ் மூலியமா உருவாகும். அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா விட்டல் ஃபோர்ஸ். இந்த விட்டல் ஃபோர்ஸ் என்ன பண்ண முடியாது? மெஷரபிள் பண்ண முடியாது. இட் இஸ் இம்மெஷரபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்றாரு. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. சரிங்களா? இது யாருக்கும் புரியலன்னா கேளுங்க. இதில் ஒவ்வொரு கொஸ்டினும் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். பெர்சிலியஸ் என்ன சொல்றாரு, ஹோலர் என்ன சொல்றாரு. அதே மாதிரி ஹோலர் வந்து யூரியாவை ப்ரிப்பேர் பண்ணாரு. எந்த காம்பவுண்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாருன்னு கேட்பாங்க. அம்மோனியம் சயனைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் லேப்ல ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் லேப். சரிங்களா? நிறைய காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. லேப்ல ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எதுன்னு கேட்பாங்க. என்னது? யூரியா. அதுக்கான ஃபார்முலா இது. சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒரு ஆப்ஷன்ல யூரியா கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று தயோ யூரியா கொடுத்துருப்பாங்க, அடினைன் கொடுத்துருப்பாங்க, குவானைன் கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 காம்பவுண்ட் கொடுப்பாங்க. யூரியா தான் ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதுக்கப்புறம் அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? கோல்ஃப். அதே மாதிரி மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா பெர்த்திலாட். இதுதான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 4 சயின்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 4 சயின்டிஸ்ட். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? சரி, இப்போ அடுத்த டெஃபினேஷன் பார்க்கலாமா? படி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்டுக்கான டெஃபினேஷன். அடுத்து என்னது? ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு என்ன டெஃபினேஷன்? ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். கார்பன் ஏன் இந்த டெஃபினேஷன்ல ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கணும். கார்பன் கண்டெய்னிங் compounds, it is called organic compounds. It is called organic compounds. ஒரு காம்பவுண்ட்ல கார்பன் இருந்தாவே அது என்னன்னு சொல்றாங்க? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லி. இது ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். பட் இது ஒன் ஆஃப் த ஃபெயிலியர் டெஃபினேஷன். இது என்ன டெஃபினேஷன்? ஃபெயிலியர். அதுக்கான ரீசன் இருக்கு. ஏன்னா இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் ஒன், கார்பன் மோனாக்சைடு, சோடியம் கார்பனேட் Na2CO3, அதே மாதிரி சோடியம் பைகார்பனேட் NaHCO3, சரிங்களா? கால்சியம் கார்பனேட், அம்மோனியம் கார்பனேட், இதெல்லாமே என்ன காம்பவுண்ட்?
இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். இது எல்லாமே என்ன காம்பவுண்ட்? கார்பன் டை ஆக்சைடு. இன்னும் நிறைய இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்ன இருக்கு? கார்பன் இருக்கா இல்லையா? அப்ப கார்பன் இருந்தா அது என்ன காம்பவுண்ட் சொல்றாங்க? ஆர்கானிக். ஆனா இது என்ன காம்பவுண்ட்? அப்ப இது என்ன டெஃபினேஷன்? இது ஃபெயிலியர் டெஃபினேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஃபினேஷன் தெரியலாம். ஒரு காம்பவுண்ட்ல கார்பன் இருந்தாவே அது ஆர்கானிக் காம்பவுண்ட் சொன்னாங்க. பட் அது ஃபெயிலியர். ஏன் அது ஃபெயிலியர் அப்படின்னா, சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் என்னன்னு தெரியுமா? சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட். இப்போ சோடா மாவுன்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இட்லி நல்லா புசு புசுன்னு வரதுக்கு என்ன போடுறோம்? சோடியம் பைகார்பனேட் போடுறோம். சோடியம் பைகார்பனேட். இந்த சோடியம் கார்பனேட் என்னது? இதுக்கு பேரு சோடியம் பைகார்பனேட். இதுக்கு பேரு சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் எங்க யூஸ் பண்றோம்? சோப்பு தூள், வாஷிங் சோடா அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் வாஷிங் சோடா, இதுக்கு பேர் சமையல் சோடா. சொல்லப்படுது. இதெல்லாமே என்ன காம்பவுண்டு? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆனா அந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. என்ன இருக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது? ஃபெயிலியர் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது? ஃபெயிலியர். செகண்ட் டெஃபினிஷன் பாருங்க. ஆர்கானிக் காம்பவுண்டுக்கான செகண்ட் டெஃபினிஷன். The compounds containing carbon and hydrogen, it is called organic compound. என்ன சொல்றாங்க? கார்பனும் ஹைட்ரஜனும் இருந்தா அந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்றாங்க? ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மீத்தேன் இருக்கா இல்லையா? ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், அதே மாதிரி அல்கீன், அல்கைன், இதெல்லாமே இருக்கா இல்லையா? அதே மாதிரி பென்சின். பென்சின் என்ன மட்டும் தான் இருக்கு? பென்சின், நாப்தலின், ஆந்த்ரசின், இதெல்லாம் என்ன மட்டும் தான் இருக்கு? அப்படி ஆர்கானிக். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். CCl4, நேற்று பார்த்தோமா இல்லையா? CF4, CCl4, CBr4, CI4, இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? நேற்று பார்த்தோமா இல்லையா? கார்பனுக்கு எப்பவுமே எத்தனை வேலன்சி? 4 வேலன்சி. அதே மாதிரி கோவலன்சி எத்தனை? 4ன்னு பார்த்தோமா இல்லையா? இப்போ எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்கு. ஆனால் என்ன இல்லை? அதுக்காக அது ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லைன்னு ஆயிடுமா? அது என்ன காம்பவுண்டு தான், அது ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆனால் என்ன இல்லை? ஹைட்ரஜன். அப்போ இந்த டெஃபினேஷன் என்னது? ஃபெயிலியர் டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் என்னது? ஃபெயிலியர் டெஃபினேஷன். அப்போ இது சார் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஃபினேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட். Carbon and hydrogen, carbon, hydrogen and some other elements. It is called the organic compounds. Carbon இருக்கலாம், hydrogen இருக்கலாம், some other elements யார் வேணாலும் இருக்கலாம். அதான் அதுக்கு மீனிங். இப்போ கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இல்லைன்னா மற்ற ஆட்கள் குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு, அயோடின் இருக்கு. கரெக்ட் இல்லையா? அப்படி என்ன டெஃபினேஷன் இது? இது கரெக்டான டெஃபினேஷன். யார் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிடுச்சு. சொல்றது புரியுதா? கார்பன் இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், சம் அதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னா நைட்ரஜனோ, ஆக்சிஜனோ, ஃப்ளூரினோ, குளோரினோ, யாரு வேணாலும் இருக்கு. சரிங்களா? அதான் என்ன டெஃபினேஷன் இது? ஆர்கானிக் காம்பவுண்டுக்கான ஓரளவுக்கு கரெக்டான டெஃபினேஷன் இதுன்னு இதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்னது? கார்பன் மட்டும் இருந்தால் அது ஆர்கானிக் காம்பவுண்ட், அது ஃபெயிலியர். கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருந்தால் அது என்னது? ஃபெயிலியர். கார்பன், ஹைட்ரஜன் அது கூட வேற யார் தான் இருந்தாலே அது பேர் என்னது? ஆர்கானிக் காம்பவுண்ட். அது ஓரளவுக்கான கரெக்டான டெஃபினேஷன். இப்போ 3 டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். 2 ஃபெயிலியர் டெஃபினேஷன், 1 என்னது? சக்ஸஸ்ஃபுல் டெஃபினேஷன். அதுக்கு முன்னாடி சொன்ன சயின்டிஸ்ட் யார் யாருன்னு பார்க்கணும். 1 பெர்சிலியஸ், அதுக்கப்புறம் ஹோலர், அதுக்கப்புறம் கோல்ஃப், அதுக்கப்புறம் பெர்த்திலாட். பெர்த்திலாட் கண்டுபிடிச்சது மீத்தேன், கோல்ஃப் கண்டுபிடிச்சது அசிட்டிக் ஆசிட், ஹோலர் கண்டுபிடிச்சது அம்மோனியம் சைனேட்ல இருந்து யூரியா, பெர்த்திலாட் சொன்னது விட்டல் ஃபோர்ஸ். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் வந்து இதுதான். சொல்றது புரியுதுங்களா? யாருக்கா புரியலையா? புரிஞ்சுதா?